என்னாச்சுன்னு தெரியலைங்க. நேத்துல இருந்து மேல் ஜாதிக்காரங்கெல்லாம் கீழ் ஜாதி நாய்களுக்கு வேண்டி பயங்கரமா பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாய்கள் வெறும் நாய்கள் அல்ல, அவை நாய்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுங்களை உங்க குழந்தை மாதிரி பாருங்க, அது மாதிரி பாருங்க, இது மாதிரி பாருங்கங்கிறாங்க. அந்த 4 கால் ஜீவன் என்னுடைய குழந்தை அப்படின்னு ஒரு அம்மா சொல்லிருச்சு. ஆடங்கோப்பா, எப்படா அவங்க எல்லாத்துக்கும் ஒன்னா நாய் மேல பாசம் வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சப்பதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. இதை முதல்ல ஆரம்பிச்சது யாரு தெரியுமா? அவங்க சாதாரணவங்க இல்ல, சாதாரணவங்க. அண்ணியன் கூடயே ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க தான். திடுத்துப்புன்னு ஒரு நாள் அழுகுறாங்க. திடுதுப்புன்னு எல்லா நாய்களையும் புடிச்சிட்டு போறாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அதை கேட்ட உடனேயும் நம்ம கோபிக்கு கோவம் வந்துருச்சு. எந்த கோபிக்குன்னு கேக்குறீங்களா? அதுதான் வடபா கோபிக்கு. ஆட இப்ப கூட வந்து ஒரு வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்டிருக்காருல, அந்த வடபா கோபிக்குத்தான். ஏங்க குழந்தைங்களை கடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைங்களை கடிச்சா என்ன, நாங்க கொசு கடிச்சாலே சுப்போ அப்படின்னு தள்ளித்தான் விடுவோம். அதுதான் சூசைட் பண்ணிக்கும். கொசுவையெல்லாம் நாங்க அடிக்க மாட்டோம். இப்போ ஒரு எலக்ட்ரிக் பேட்டு கூட வந்திருக்குல்லங்க கொசு அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, அதை நாங்கள் இப்படியே ஆட்டியெல்லாம் கொசு அடிக்க மாட்டோங்க, இப்படி வச்சிருப்போம். அது மேலே வந்து கொசுப்பட்டு அதுவே சூசைட் பண்ணிக்கும். இப்படி ஜீவகாருண்யத்தை பேசுகிற ஆளுங்க தான் நாங்கள். யூஸ்வலாக நீயா நானா கீழ் ஜாதிக்கு வேண்டி தான் பேசும். ஆனால் இன்னைக்கு மேல் ஜாதியில் இருக்கிறவங்க இந்த கீழ் ஜாதி நாய்க்காக பேசினதை பேச வேண்டியதாக போயிடுச்சு. அதில் ஒருத்தர் சொல்கிறாருங்க, என் குழந்தை இறந்துருச்சுன்னு. ஒரு நாய் அப்படியே குறுக்க வந்துச்சுங்க, என் குழந்தை இறந்துருச்சுன்னு. கொடுத்தாங்க பாருங்க கவுண்டரு, அதுதாங்க கவுண்டரு. இப்படித்தான் எங்க ஊர்ல ஒரு நாள் நான் பைக்ல போயிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு இருந்தேனுங்களா, கிலோமீட்டர் முள்ளு பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே போலைங்க, 40 கிட்ட இப்படியே துடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்படியே போயிட்டு இருக்கிறப்பங்க மனசுக்குள்ள ஒரு சாமி பாட்டு ஓடிச்சுங்க. திடுத்தப்புன்னு எங்கிருந்தோ ஒரு நாய் வந்துருச்சுன்னு நினைச்சா தப்பு, ஒரு குழந்தை வந்துருச்சுங்க. இப்ப அந்த குழந்தைய கட்டி வைக்காத அந்த அம்மா அப்பாவை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க? நாய் குறுக்க போச்சுன்னு சொல்றீங்க. இப்ப அந்த குழந்தை குறுக்க போனதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அந்த குழந்தைய ஏன் நீங்க கட்டி வச்சு வளர்த்தல? எப்பவுமே நம்ம கோபிநாதன் அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட மாட்டாருங்க, ரொம்ப பொறுமையா தான் அதை ஹேண்டில் பண்ணுவாரு. ஆனா அந்த கோபிநாதனுக்கே கோவம் வந்துருச்சுங்க. ஏங்க நீங்கெல்லாம் இந்த கீழ் ஜாதி நாய்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கலான்னு தோணப்பத்தான் வள்ளலார் ஜீவகாருண்யம் உயிர்மை நேயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு நான் கேட்டா, இருங்க செட்டப்போட சொல்றேன்னு சொன்னாங்க. செட்டப்னா ஒண்ணும் இல்லைங்க, இப்ப கட்டுறேன் பாருங்க உருமாலை, அதுதான் செட்டப். பார்த்தா உங்களுக்கு யார் மாதிரி தெரியுது? நீங்க நினைக்கிறீங்கல்ல, அவரே தான். இது கொஞ்சம் மேலே போயிடுச்சு, நம்ம கண்ணாடி பார்த்து இந்த மேக்கப்பும் பண்ணல, இருந்துட்டு போட்டோம். காக்கா குருவி என்ற சாதி, நீளமா இருக்கிற அந்த கடலும் ஒசரமா இருக்கிற அந்த மலையும் எங்க கூட்டம். பாக்குற 8 திசையிலையும் நம்மளை தவிர வேற யாரும் இல்ல. பார்க்க டான்ஸ், பார்க்க டான்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இந்த உண்டாசு கவிஞராமா பாரதியாருங்க. யானப்பா எல்லாரும்ன்ற சாதியா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமாமுங்க காக்கா குருவியெல்லாம் என்ற சாதி. ஆனா இந்த மனுஷ பசங்கள்லாம் என்ற சாதி கிடையாது. ஆனா இவரு மனுஷ பசங்களுக்கு என்ன தெரியுமா கவிதை எழுதி வச்சிருக்கிறாரு? 1000 ஒரு நிமிஷம் இருங்க, இதை சுத்திக்கிறேன், அவசரப்பட்டு எடுத்துட்டேன், அப்பதான் நீங்க நம்புவீங்க. போறோம் இருக்கட்டும். 1000 உண்டு இங்க ஜாதி, இதில் அந்நியர் புகழ் என்ன நீதி. மனுஷ பசங்களுக்கு இந்த பாட்டு தான். ஆனா காக்கா குருவி என்ற சாதி, அந்த மாதிரி தான் இந்த மேல் சாதிக்காரங்களுக்கெல்லாம் இந்த கீழ் சாதி நாய் அவங்க ஜாதியா மாறி போச்சு. யானு நாய்னா ஆறுங்க சாமிங்க. எங்க வீட்டுல சாமி இருக்குன்னா அம்புட்டும் பாருன்னு சாமிங்க. ஒவ்வொரு சாமியும் வாங்கணும்னா 50,000 இருந்து 5 லட்சம் வரையும் இருக்குதுங்க. அப்ப இந்தியாவில் இருக்கிற அந்த பிரியா கிடைக்கிற சாமியெல்லாம் எங்க வாழும்? அவங்களுக்கு பேர் தான் கீழ் சாதி நாய்கள், தெருநாய்க. அந்த தெருநாய்களை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. பைரவா பைரவா உன்னை பாதுகாத்தே தீருவேனடா. சார் வாருங்க சார், நாயின்னு இருந்தா கடிக்கத்தேன் செய்யும். நாய் கடிச்சு செத்தவங்க எத்தனை பேர் சொல்லுங்க? ஆக்சிடென்ட்ல செத்தவங்களை விட கம்மி சார்.
சார் நாங்க பண்றோம்ல பாலியல் குற்றம் அதை விட கம்மி சார். ஆம்பளைங்கன்னா அப்படிதான் சார், பொம்பளைங்களை பார்த்தாலே பாலியல் குற்றம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதை விட நாய் அடிக்கிறது கம்மி தானே சார். ஆக்சிடென்ட்டு, பாலியல் குற்றம், உடம்பு சரியில்லாம, அது போக பொழுதுபோக்குக்கு சாதியை காப்பாத்துறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுவோமே, அதையெல்லாம் கம்பேர் பண்றப்ப நாய் அடிக்கிறதெல்லாம் கம்மி தான் சார். கொரோனா வந்தப்போ எங்க சார் நாய் கடிச்சது? எல்லாரும் கொத்தா ஆக்சிஜன் கிடைக்காம செத்து போனாங்கல்ல, அந்த மாதிரி தான் சார். இதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா சார்? அப்படிங்கிற ஒரு டேட்டாங்கிற பேர்ல சொல்லினதோட அவர் நிப்பாட்டியிருந்தாலும் நான் என் செருப்பால என்னையே அடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பேன். ஆனா தெருநாய்களால் என்ன நன்மை? ஒரு தபா கேட் அண்ட் டாக்ஸை கேட்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க. தட் சேம் டே நைட், do you know what happened to my car? Big rats called peruchalis came near my car. If there is no cat and dog, if there is cat and dog means what that peruchali will do? It will never come near to my car, you know? The day that peruchali came and bite my car's all the wires. Do you know how much I spent for that? More than 10,000 rupees. 5 rupees. 5 ரூபாய் பிஸ்கெட் வாங்கி போட்டா நாய் அங்கேயே படுத்து கிடக்கும், பெருச்சாலி வராது. என்ன காரணம்? அந்த தெரு பைரவன் இல்லாததுனால தானே இத்தனை பெருச்சாலிக உள்ள வந்தாங்க. அது என்ன தெருநாயாது? தெரு பைரவன்க எல்லைச்சாமி கடவுள். யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வந்துருவானா நைட்டு? ஐடி கார்டு கேக்குங்க, who are you? தீஃபா அப்படின்னு கேட்டு துரத்தி கடிக்கும். ஒரு வேளை நீங்கள் புதுசாக அந்த ஏரியாக்குள்ளே போகிறீங்க, ஒரு ஷார்ட்கட்டுன்னு ஏதோ கூகுள் மேப் ஏதாவது பார்த்து ஏமாந்து அந்த வழியாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஷுட் லேர்ன் த சைக்காலஜி ஆஃப் த டாக். நேராக போகிறீங்க, நாய் உழைக்குது, அப்போ 2 கையும் இடுப்பில் வச்சுக்கிறீங்க. நீங்கள் நேராக லெஃப்ட் சைட் திரும்பி அப்படியே கிராஸ் பண்ணி கண்ணும் நோக்கியா அப்படின்னு நாயோட கண்ணும் உங்கள் கண்ணை வச்சு பார்க்குறீங்க. உங்கள் கருவிழி நாயுடைய கருவிழியை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லணும், இஃப் யூ ஆர் பேட் I am your dad அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த நாய் குமஞ்சோ சுருண்டுரும். பட் இந்த லெசனை நீங்க 6 months பேபில இருந்து 6 year பேபி வரைக்கும் சொல்லி கொடுக்க முடியாது. பட் யூ ஹாவ் டு ட்ரை டு டாக் வித் தெம். ஆமா, இப்போ இந்த தெருநாயெல்லாம் யாரை கடிக்குதுன்னு பாருங்க. கம்யூனிட்டி பேஸ் படி பார்த்தா எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி அவங்களெல்லாம் தான் கடிக்குது. உடனே யாராவது வந்து கடிச்சவனோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்து பார்த்தியா அப்படின்னு கேட்காதீங்க. கடிப்பட்டவனோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் அதை தான் சொல்லுது. ஆனால் கடிக்கும், அப்படித்தான் கடிக்கும் அந்த நாய் அப்படின்னு சொல்கிறவங்களோட கம்யூனிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி, தெருநாயும் எங்கள் நாயும் எங்கள் கூட்டம், நாய் கடிப்பதை நோக்க களியாட்டம்னு சொல்றாங்க. நாயால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்புள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? அதுக்கு அடுத்த பட்ச மக்களுக்கு. ரோட்ல நடக்கிறவங்களுக்கு இருக்கு. அப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே? மிடில் கிளாஸ் தான் சார். அவங்க எப்படி சார் எடுக்க முடியும்? என்னமா இது? இப்ப பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை என்னுடையது, தீர்வு உங்களுடையதாக எப்படி இருக்க முடியும்? இவ்வளவு அறிவா இருக்கீங்களே, யாரா நீங்கன்னு கேட்டா மகாகாவி சுப்பிரமணி பாரதியின் வாரிசுகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்களே சொல்லுங்க, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல என்ன போட்டிருப்பாங்கன்னு. அப்புறம் நாங்க என்னத்து சொல்றது? நாயால் கடிபட்டவர்கள் எல்லாம் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி. கடித்த நாயை காப்பாற்ற துடிப்பவர்கள் எல்லாம் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அவையெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சாலும் தப்பு, ஐயோ எங்களை நாய் கடிச்சிச்சுன்னு கதர்னாலும் தப்பு. ஏன்னா அவைய இடபிள்யூஎஸ், அவங்களுக்கெல்லாம் இந்த வழி தெரியாது. ஏன்னா அவங்க தெருசாமியும் கும்பிட மாட்டாங்க, தெருநாயும் கும்பிட மாட்டாங்க. அவங்க கும்பிடுற சாமியெல்லாம் காம்பவுண்டுக்குள்ளேயும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயும் பத்திரமா இருக்கணும். இவங்க கார்லயே போய் இறங்கி கர்ப்ப கிரகத்திலேயே போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. நம்ம தெருசாமியை பார்க்க போறப்ப தெருநாய் தான் கடிக்கும். சில நேரங்கள்ல அவங்களோட ஃபாரின் பைரவர்கள் கூட நம்மள பைட் பண்ணிருக்கு. இவங்க ஏன் தெரியுமா இவ்வளவு சேஃப்டியா ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு வராங்க? ஸ்ட்ரீட் டாக்ஸும் பைட் பண்ணாலும் அதை வாங்கிட்டு பேசாம போறது தான் உனக்கு கொடுக்கப்பட்ட பைட்டு. தெரு பைரவர்களோட விஷயத்துக்கே நீ பேசிடக்கூடாது. Do you know why? அப்புறம் எங்க ஃபாரின் பைரவர்கள் ஏமாந்து கடிச்சு போட்டுச்சுன்னா
போய் நீ கேஸை கொடுத்துட்டேன்னா நாங்க தானே கஷ்டப்படணும். நாய்களுக்கு வேண்டி பேசிய ஏடபிள்யூஎஸ்களே, என்னைக்காச்சும் ஒரு நாள் காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி அப்படிங்கிற சொல்றத கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சுட்டு மனிதர்கள் அனைவரும் எங்கள் சாதி அப்படின்னு சொல்லுவீங்களான்னு ஏங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படின்னு நீங்க பேசக்கூடிய அந்த நாள் வருங்கிறதுக்காக தான் இப்போ வரைக்கும் நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். இனியும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.